ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் ஷாப்பிங் போயிருந்தேன். எங்க தெரியுமா? சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம்ல இருக்குல்ல, அதுல. ஸோ இங்க வந்து தாய்லாந்து எக்ஸ்போ, தாய்லாந்து அண்ட் கொரியன் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து 3 days தான் நடந்துச்சு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இதை நான் ஏன் போடுறேன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயர்லி ட்வைஸ் நடக்கும். இது வந்து நெக்ஸ்ட் ஜான்வரியில வரும். உங்களுக்கு வேணும்னா போலாம். ரொம்ப சீப்பா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சீப்பா இருந்துச்சு. இதை பாருங்க, இந்த ஒரு செயின் மாதிரி இருக்கும். இந்த ஒரு கிளாக் வந்துட்டு 245 rupeesக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஃபர்ஸ்ட் சொல்லும் போது 380 per piece சொன்னாங்க. நான் 2 வாங்கியிருந்தேன். ஸோ 245 ஈச் கொடுத்துருந்தாங்க எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 245 ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சீப். இந்த மாதிரி குட்டி குட்டி நல்ல டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது 200 சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா குட்டி குட்டியா என்ன சொல்றது, யூஸ் ஆகாதுதான். நாங்க சின்ன பிள்ளைங்களும் கிடையாது. பட் இதை பார்க்கும்போது நாங்க ரொம்ப ஹாப்பியாகும். இந்த ஒரு கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் தாய்லாந்துல தான் இதெல்லாம் கிடைக்கும்னு வாங்க. ஆக்சுவலி என்னோட கலீக் தாய்லாந்து நிறைய வாட்டி போயிருக்காங்க. இது எல்லாமே அங்க கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அங்க எல்லாமே குட்டி குட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்ல நீங்க பாத்திருப்பீங்க, அவ்வளவு குட்டி குட்டியா இருந்துச்சு. கையில வந்து வச்சோன்னா எல்லாம் ரொம்ப ஒரு குட்டி குட்டியா இருக்கும். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஈச் 100 rupees to 200 rupees போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இங்கே கூட கிடைக்குது. பட் அங்க பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம், யூஸ் ஆகுமோ யூஸ் ஆகாதோ. இது ஒரு 200 rupees தான் சொன்னாங்க. நம்ம பேசியிருந்தா 150 கூட கிடைச்சிருக்கும். இது நாங்க வாங்கல. பட் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இது எல்லாமே இந்த ஒரு கடை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கடையிலேயே நான் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். வாங்குறேனோ இல்லையோ பார்த்தே தீரணும்ட்டு. இந்த செயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் பாருங்க, அந்த பொம்மையோட சைஸ் எல்லாம் இவ்வளவுதான். எல்லாமே இதை விட குட்டிலாம் இருக்கு. நிறைய பேர் ஆக்சுவலா 20-30 டாய்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. 20-30 வரும்போது ஈச் 100-150 போது அதுவே நம்ம பார்கெயின் பண்ணா கொடுப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப குட்டி தான். அவ்வளோ குட்டியா இருந்துச்சு. இது ஜஸ்ட் வந்துட்டு அழகுக்காக வைக்கிறது தான். இது யூஸ் ஒண்ணுமே கிடையாது. கிஃப்ட் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஃபிஷ் டாய் பாருங்க, அவ்வளோதான். இதோட சைஸே அவ்வளோதான். ஈச் 100. பட் நம்ம கேட்டா குறைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கேட்டாலுமே ஓரளவுக்கு ரீசனபிளா குறைக்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. இது அரௌண்ட் 150 நினைக்கிறேன். அண்ட் இந்த கடை ஃபுல்லாவே எல்லாமே குட்டி குட்டி டாய்ஸ் தான். வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்னென்னு பாக்குறதுக்குள்ளேயே நமக்கு டைம் போயிடும். இவ்வளோ சின்ன டாய் வந்துட்டு நீங்க கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா மேபி வாயில போட்டுப்பாங்கன்ட்டு. பட் நம்ம அழகுக்காக வைக்கிறதுனா இதெல்லாமே தாராளமா வாங்கலாம். ரொம்ப ராயலா தெரியும் இதெல்லாம் நம்ம வச்சோம்னா. நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்போக்கு நாங்க வந்த ரீசனே இந்த ஈவல் ஐ எதுலலாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கணும்ட்டு. இந்த கீ செயின் பாருங்க. ஆக்சுவலி எனக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு வந்ததுனால இந்த கீ செயின் மட்டும்தான் மிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. மெயினா பிரேஸ்லெட் வாங்கணும்னு தான் வந்திருந்தோம், ஈவல் ஐ பிரேஸ்லெட். பட் கிடைக்கல. நாங்க ரியல் ஸ்டோன்ல ஏதாவது செஞ்சிருந்தா வாங்கலான்னு வந்திருந்தோம். பட் வெறும் இந்த ஒரே ஒரு கீ செயின் தான் இருந்துச்சு. மற்றபடி இதெல்லாமே ரப்பர் இரேசர், குட்டி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த டாயை விட்டு என் கலிகும் போல நானும் வரல. அவ்வளோ இந்த டாய் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. மற்றபடி இந்த வுட் ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு.
நிறைய நிறைய பொம்மை அதெல்லாம் இருந்துச்சு. வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்லலாம் வந்து வரா மாதிரிலாம் இல்லை. இந்த ஃப்ளைட்டோட பொம்மை இதெல்லாமே வந்துட்டு கிட்ஸ் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அண்ட் நம்ம வந்து அழகுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப லோ குவாலிட்டி மாதிரிலாம் இல்லை, நல்லா ஹை குவாலிட்டியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஷாப் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு எல்லாரையுமே. வந்த எல்லாருமே அந்த ஷாப்பில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை தாண்டி பார்த்தா எல்லா கடையிலுமே இந்த மாதிரி கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட், ஹேர் பேண்ட் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மற்ற எல்லா கடையுமே இதாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு கடை தான் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்துட்டு அந்த ஊரில் ஃபேமஸான கிளிப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ரீசனபிள் தான். ட்ரேட் சென்டரில் இருக்குன்றதுக்காக ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, எல்லாமே ரீசனபிள். அந்த கன் பென் எல்லாம் நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம், அதுவுமே இருந்துச்சு. குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்ல, இது 150 தான். நான் கூட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சேன், ஜஸ்ட் 150 தான். இதெல்லாம் இப்போ நான் பார்க்க முடியும்ன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். இயர்ரிங்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி கீ செயின், இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் கீ செயின்லாம் இருந்துச்சு. இங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஈவல் ஐ ரிங் இருந்துச்சு. இது வந்து 350 சொல்லியிருந்தாங்க. எது எடுத்தாலுமே அந்த ஈவல் ஐ போட்டது வந்து இருக்கதான் செஞ்சிச்சு. ரொம்ப இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் தான் காலி ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸோட கீ செயின்லாம் இருந்துச்சு. அரௌண்ட் 200 தான். கண்டிப்பா போனீங்கன்னா இந்த ஃபுட்பால் பிளேயர் கீ செயின்லாம் வாங்கியே ஆவீங்க. அண்ட் இந்த டர்க்கிஷ் டிலைட் சொல்லுவாங்கல்ல, அது பக்லவா இதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். மினிமல் குவான்டிட்டில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் பார்கெயின் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ரேட்டு கேட்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கிராண்டா தான் இருந்துச்சு. நீங்க பேசி குறைச்சிக்கலாம் அவங்க சொல்றதை விட. இது பாருங்க, இந்த ஒரு ஷாப்ல வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி விஷயம், இந்த கிளிப்ஸ் அது இதுன்ட்டு. இது அகெயின் இந்த கிளாக் அதே ஷாப் தான். நாங்கள் திரும்ப திரும்ப அந்த கிளாக் வாங்குறதுக்கு முன்னாடி போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம். திரும்பவும் போய் அந்த ஷாப்ல இருக்க குட்டி குட்டி திங்ஸை வந்து திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படி அவ்வளோ அழகா எல்லாமே இருக்குன்ட்டு. அந்த ஈவல் ஐ கீ செயின் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி பட் மல்டி கலர். ஈவல் ஐ ப்ளூ, அந்த ஒயிட் பிளாக் டாட் வச்சு தான் வரும். அதே மாதிரி பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்திருக்கு இது. பட் இது ஆக்சுவல் ஈவல் ஐ கீ செயின் கிடையாது, ஸ்மைலி கீ செயின். இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா குட்டி குட்டி திங்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வரலாம், தாராளமாக வரலாம். பட் ஷாப்பிங் ரொம்ப சீரியஸா எடுக்கிறவங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து மிரர். இது நல்லா இருக்குல்ல, 250 rupees. இது எனக்கு சிங்கப்பூர்லேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரவுண்ட் ஷேப்பில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஷேப்பில் ஆல்ரெடி அங்கே இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெருசாக நான் வந்து எக்ஸ்போவில் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் இந்த கடை
இது என்னன்னு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியல. என்னது இது இவ்வளோ நல்லா இருக்கு, ஜிகு ஜிகுன்னு இருக்கு, இது என்னது இது வால்ல தொங்க விடுறதா அப்படி இப்படி நான் ரொம்ப யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். பிகாஸ் நான் இது யார் போட்டுமே பார்க்கல. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க வச்சு காமிச்சாங்க. இது என்னன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பார்ட்டிக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு சாரி போட்டுட்டு பார்ட்டிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா சாரி ஒரு அந்த ட்ரெஸ் மேல இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இத வந்துட்டு இந்த மாதிரி போடணும், அவ்வளோ கிராண்டா தூக்கி கொடுக்கும். இது வந்து பிளாக் வித் கோல்டன் கலர், மரூன் வித் கோல்டன் கலர், வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மாதிரியும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது, அந்த ட்ரையல் பண்ணி காமிச்சது வந்து 1500, இது வந்து 850. எனக்கு நிறைய விஷயம் அங்க என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியல, பட் ஆனா நல்லா இருந்துச்சு. அகெயின் பீட்ஸ் ஷாப். இது வந்து பாருங்க ஸ்டோன்ல செஞ்ச பீட்ஸ், மேக்ஸிமம் ஸ்டோனு உட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பீட்ஸ் வந்துட்டு நார்மல் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ல பீட்ஸ் செய்யறது இருக்கும். அண்ட் ரிங் எல்லாமே வந்து ஸ்டோன்ல செஞ்சது. நெக்ஸ்ட் ஃபேவரட் புக் ஷாப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னானாலும் புக் ஷாப்ல நின்று என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு நான் படிக்கிறோனோ இல்லையோ வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் எனக்கு அடுக்கி வச்சிடணும். இதை நான் படிக்கிறதே இல்லைன்ற கம்ப்ளைண்ட்லாம் வரும், இருந்தாலும் நான் அவ்வளோ வாங்கிட்டு வந்து வைப்பேன். அங்கே புக் ஷாப்பும் இருந்துச்சு. இதெல்லாம் தாய்லாந்து ஒரு கொரியன் எக்ஸ்போ கிடையாது, இது யூஸ்வலா எப்பவுமே அங்கே இருக்கிறது தான். அங்கே ஃபர்னிச்சர் எக்ஸ்போ எப்பவுமே போயிட்டே இருக்கும். இதெல்லாமே யூஸ்வலா இருக்கிறது தான். என்னோட கலீக் எப்போ வந்தாலுமே இந்த ஷாப் தான் இருக்கும்னுவாங்க. இந்த 3D பிக்சர்ஸ் இருக்குல்ல, அந்த ஷாப். இதெல்லாமே வந்து இந்தியன் ஷாப் தான், யூஸ்வல்லா இதெல்லாமே நமக்கு எங்க போனாலும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த உட் ஸ்பூன், இதுல நிறைய விஷயம் என்னன்றதே எனக்கு தெரியல, கேட்க டைமும் இல்லை. பட் உட் திங்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா கடையுமே மேக்ஸிமம் இந்த இயர்ரிங், அதுக்கப்புறமா பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து 150. ஓகே, இந்த எக்ஸ்போல அதிகமா இருக்குன்றதெல்லாம் கிடையாது, வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். இங்க ஒரு இப்ப பாருங்க, நான் இதை எடுக்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிக்சர் காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி ஜட பின்னி அதுல மாட்டிக்கலாம். கிட்ஸுக்கு நல்லா இருக்கும், பெரியவங்களுக்குலாம் எனக்கு தெரியல. நிறைய ஃப்ளவர் பிக்சர்ஸ், ஐ மீன் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இது சின்ன வயசுல நான் திருவிழால பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல ஒரு 10 ரூபிக்கு 2 அந்த மாதிரி கிடைக்கும். இது பார்த்தா 200 சம்திங் சொன்னாங்க. இது அந்த கொண்ட ஊசி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பெருசா நான் வேற எங்கேயும் பார்க்கல. இவ்வளோ நல்லா, இவ்வளோ நேரம் இதுக்கெல்லாம் நின்று வாங்குறோமோ இல்லையோ பார்த்துட்டு போவோன்ற மாதிரி இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க பாக்குறது. சேம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், எல்லா கலர்லயுமே இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துல இருந்தெல்லாம் பார்த்தா ரியல்னு கண்டுபிடிச்சிருவாங்க, கிட்ட வந்தா ஐ மீன் ரியல்னு சொல்லிடுவாங்க, கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அந்த கலர் அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா ரியல் மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் யாரு வந்தாங்களோ எல்லாருமே வாங்கி வாங்கி தலையில வச்சு பார்த்தாங்க. ரொம்ப நல்லாச்சு. இங்க பாருங்க, இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, தலையில வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ராயலா இந்த ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. இது 250 சொன்னாங்க. அண்ட் இந்த மாதிரி கிளிப்ஸும்
இது ஐ திங்க் அரௌண்ட் 150 சொல்லியிருந்தாங்க. இந்த பேக் பாருங்க, 1000 rupees. இது ஜூட் பேக், ஜூட்டில் செஞ்சுருக்காங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, ஒரு மழையில் நனைஞ்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ 1000 rupees கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ 1000 rupees கூட யாரும் பேக்கில் வைக்கிறது இல்லை, எல்லாமே ஜிபே வச்சுட்டு தான் போகிறோம். ஸோ வாங்குறீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பட் நல்லா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த பீட், ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சுருந்த ஜுவல்லரி ஷாப்பும் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. சேம் தான், எங்கே போனாலும் அந்த குட்டி 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 ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த கிளிப்ஸ் அதெல்லாம் அதுதான் இருந்துச்சு, நிறைய அதுதான் இருந்துச்சு. பட் ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எதுவுமே ரிப்பீட், அந்த கடையில் பார்த்தோமே இங்கே இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு கடைக்கும் இந்த கடைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நல்ல ஒரு ஒர்க் வச்சு பண்ணியிருந்தாங்க. நல்ல கிராண்டாக ஒரு பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி யூஸ் பண்ணணும்னா கூட அங்கே நிறைய இருந்துச்சு. இது பாருங்க, திரும்ப நான் ஃபஸ்ட்டு சொன்ன தெரியுமா ஒரு கடை, அந்த கடைக்கு பக்கத்தில் இதை பார்த்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஊதுனா கீழே விழுந்துரும், அந்த வெயிட் தான் அது இருந்துச்சு. இதுவும் 250 கிட்ட சொல்லியிருந்தாங்க. குட்டி குட்டி கிளிப்ஸ் இதெல்லாம் 150 or 100 கொடுத்து கண்டிப்பாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். பட் நீங்கள் பார்கெயின் பண்ணீங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணாங்க. பட் நீங்கள் பார்கெயின் பண்ணணும், அவங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னதும் நீங்கள் வந்துடக்கூடாது. எதுனாலும் இந்த ஈவல் ஐ இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஒரு ஈவல் ஐயாச்சும் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ரியல் ஸ்டோனில் ஒரு ஈவல் ஐ செஞ்சுருப்பாங்க, ஆர் ஃபுல்லாக வந்துட்டு பிரேஸ்லெட் ஃபுல்லாக ஈவல் ஐயாக இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கே இருந்தது வந்துட்டு ஃபுல் பிரேஸ்லெட்டில் வந்து ஒரு ஈவல் ஐ அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அது தேடி போகல, அது இங்கே நார்மலாக வந்துட்டு ஆப்பில் நிறைய ஆப் இருக்குல்ல, ஷாப்பிங் ஆப், அதுலேயே இருக்குது. நாங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்னு நினச்சி போனோம். இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் எதுவுமே கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணலை. 1 or 2 ஐட்டம்ஸ் தான் கம்மியாக இருக்கும்னு தோணுச்சு. பட் அதுவுமே வந்து காஸ்ட் வந்து 50 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த முத்த மாதிரி இருக்கிறது அங்கே ரொம்ப ஃபேமஸான்னு தெரியல, பட் எல்லா கடையிலையுமே அதை வச்சு அந்த தீமில் வந்துட்டு நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. மற்றபடி இந்த இயர்ரிங்ஸ்லாம் தான் அதிகமாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு நாங்கள் பிரேஸ்லெட்டுன்னு நினச்சோம், பட் ஆக்சுவலி பிரேஸ்லெட் கிடையாது. இது ஏதோ தலையில் வைக்கிறதாம்மா, அதை எப்படி வைக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அகெயின் டிஃப்ரெண்ட்டாக கிளிப்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரேஸ்லெட்ஸ் இருந்துச்சு. பட் இதெல்லாம் எங்கள் டைப் கிடையாது, அதனால் ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பயந்து தான் யூஸ் பண்ணோம், எங்கடா உடச்சிட போகிறோன்ட்டு. இதை பாருங்க, இது இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி வருமா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு.
தெரிஞ்சவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும். நிறைய விஷயம் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி இது என்னன்னு பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பேர்ல் மாதிரி திங்ஸ் வச்சு நிறைய பண்ணியிருந்தாங்க அங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன், இந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம். இது நான் வாங்கியிருந்தேன். இதுலயுமே குட்டியூண்டு ஈவிலை இருந்துச்சு. 150 rupees சொல்லியிருந்தாங்க. 100 கொடுத்தாங்க கடைசியில. குட்டி ஈவிலை, ரொம்ப ரொம்ப சின்ன ஈவிலை. எங்க போனாலும் இதே ஷாப்ஸ் தாங்க இருந்துச்சு. பட் ஆனா ஒரு இடத்துல இருந்தது இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகல, பெருசா ரிப்பீட் ஆகல. மேபி 1 or 2 இந்த மாதிரி இந்த பேர்ல் மாதிரி இருக்கிறது வேணா ரிப்பீட் ஆச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்க ஃபர்னிச்சர் எக்ஸ்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்லயே இந்த தாய்லாந்து எக்ஸ்போ இருந்துச்சு. நம்ம தான் எங்க போனாலும் சாப்பிடாம வர மாட்டோமே, அத்தோ ஷாப் அண்ட் அதோட எக். அந்த ஷாப்லயே கொடுப்பாங்கல்ல மசாலா எக், அது ஹலால் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அங்க வந்துட்டு மார்ஷ்மெலோ, சாக்லேட் ஃபவுண்டெயின், அதுக்கப்புறமா கட் ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. குழிமணியாரம், அது இதுன்னு ஜூஸ், மொயிட்டோ, ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பா இவ்வளோலாம் சுத்தினா சாப்பிட்டே ஆகணும், கண்டிப்பா பசிக்கும். ஸோ நீங்க வெளில வந்தீங்கன்னா எக்ஸிட் கிட்ட இதுதான் இருக்கும், ஃபுட் ஷாப் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜான்வரி கண்டிப்பா போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.